ఐఐటీలో ట్రిపుల్ బీటెక్ చేయాలనేది మీ డ్రీమా? అయితే ఇది ఇండియాలో ఒకే ఒక యూనివర్సిటీ వల్ల సాధ్యం. అదే జేకే లక్ష్మీపతి యూనివర్సిటీ. ఇప్పుడే సంప్రదించండి. వెల్కమ్ టు సుమన్ టీవీ. నేను మీ ఉదయ్. తమిళనాడు రాజకీయాల్లో సంచలనం రేకెత్తించిన జననాయకన్ సినిమా ఎట్టకేలకు థియేటర్కి వచ్చింది. తమిళనాడు సీఎం విజయ్ నటించిన ఈ చిత్రం చిత్తూరులో భారీ అంచనాలతో రిలీజ్ అయింది. తమిళనాడు ముఖ్యమంత్రి విజయ్ నటించిన ఈ చిత్రం చిత్తూరులో భారీ సంబరాలతో సినిమా మొదలైంది. ఇప్పుడు ప్రేక్షకుల ద్వారానే ఆ రివ్యూ ఏంటో చూద్దాం. నెక్స్ట్ లెవెల్ బ్రో. మేమేమో అనుకున్నాం గానీ ఒక రేంజ్ లో ఉంది. నువ్వు చెప్పు ఎట్లుంది? నువ్వు ఎట్లుంది? லாஸ்ட் படம் வந்து மேடம் இந்த மாதிரி படம் இனிமே வரல. ஹைலைட் சீன் ரியல் லைஃப் அந்த ஸ்டோரி. நம்ம தமிழ்நாடு சிஎம் கரெக்ட் தான் நாலு படம் வந்து எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. வயசா போயிடுச்சு, என்னால எதுவும் பேச முடியல. லாஸ்ட் டைம் கண்ணுல தண்ணி தான் வருது ப்ரோ. அண்ணன் இதுக்கு மேல பார்க்க முடியாது தியேட்டர்ல. இல்ல ப்ரோ, எதுவுமே பேச முடியல. தளபதி சினிமா கோசம் வந்தோம், பிளாஸ்ட் பண்ணோம். ஆனா வந்து எங்களால பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. இதோட லாஸ்ட் தலைவர் படம். நம்ம தளபதி சின்ன வயசுல நான் பாத்துருக்கேன் ப்ரோ. சின்ன வயசு எல்லா சினிமா நான் விடாம பாத்திருக்கேன். ஆனா தியேட்டர் நிஜமா சொல்றேன் ப்ரோ, நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இது லாஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அழுக வந்துருச்சு ப்ரோ. சத்தியமா என்னால முடியல ப்ரோ. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் ப்ரோ. என் ஃப்ரெண்டு வந்து எல்லா சினிமா கூப்பிடுவான். சூர்யா கூப்பிடுவான் என்னவ. வா மச்சான் சினிமாவுக்கு போலாம், வா மச்சான்னு கூப்பிடுவான். நானு இல்ல மச்சான் எனக்கு டைம் கிடைக்கல மச்சான் நான் சொல்லுவேன். ஆனா இதான் லாஸ்ட் படம்னு பாக்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் அழுக வருது. லீக் ஆன படம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் எவனால பண்ண முடியாது. எல்லாம் மொபைல பாத்துட்டானுங்க. மொபைல பார்த்தாக்கா தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. எங்க தளபதி காமிச்சாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைக் 6 மாசம் வெயிட் பண்ணி லாஸ்ட்டுக்கு நாங்கள் சினிமாவில் தியேட்டர்லேயே பார்க்கணுன்ட்டு வந்து ஒரே ஒரு கிளிப்பு கூட பார்க்காம வந்து நாங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் லாஸ்ட் படம்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுதான் ரொம்ப எப்பயுமே எங்கள் தலைவர்